ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். கரெக்டாக இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவோட அரசியலமைப்புலேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் வீடியோலேயே. உங்களை அதுக்கப்புறம் இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்னென்ன ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம். அப்புறம் ஆர்டிகல் 12ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்டிகல் 12 பார்த்தாச்சு, 13 பார்த்தாச்சு, 14 பார்த்தாச்சு, 15 இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டா இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 16 அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே பாருங்க. ஆர்டிகல் 16 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலை வாய்ப்புகளில் சம உரிமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ எனக்கு இங்க ஒரு டவுட் வருது, சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம உரிமை அப்படிங்கிறதுன்னு பேசுறோம். சம உரிமை தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதிக்குது. அப்போ எதுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன்? அப்போ ரிசர்வேஷனை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம், சரிங்களா? அப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி நம்ம இந்தியால டெவலப் ஆகி வருது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டியூரிங் 1947 அப்படி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேத்துக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் இருந்துச்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15%, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5% தான் மொத்தமாக ரிசர்வேஷன் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு 15, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5%. இந்த ரெண்டு மட்டும் தான் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வரணும் வருது, சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்சிக்கு இருக்கு, எஸ்டிக்கு இருக்கு. அப்போ பிசிக்கான ரிசர்வேஷன் எங்க போச்சு? பிசிக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இல்லையே, கரெக்டா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்தியாவில் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில கோரிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்துறாங்க. அதுல பிசி ரிசர்வேஷனை பத்தின ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா போகுது. பிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா போகுது, ஈக்குவலாட்டி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லும் போது இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம், பிசிக்கு யார் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு டாக் போகுது. அப்போ அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் இவ என்ன பண்றாங்க, முத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. பிசி கமிஷன் முத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி கமிஷன் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்குறாங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பிசி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். பிசி கமிஷன் இது கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் இது அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்கப்பட்ட பிசி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா காக்கா கலேல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1953ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. 1953ல தான் இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இவங்க 1955 அது கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து டைம் எடுத்து இவங்களோட ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்றாங்க. 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிட்டு இவங்களோட ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்றாங்க. இந்த கமிட்டியில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 11 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 11 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 மெம்பர்ஸ் கொண்ட ஃபர்ஸ்ட் பிசி கமிஷன் தான் இந்த காக்கா கலேல்கர் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க 1955ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்டை பெருசா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சும்மா வாங்கி மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதை எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான சுச்சுவேஷன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி இல்லை. அதனால அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் வந்து பாத்தீங்கன்னா போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பிசியோட ரிசர்வேஷனை பத்தின டாக் பொலிட்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வருது. பிசி ரிசர்வேஷனை பத்தின டாக் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் 1980ல பிபி மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. ஓகேவா? இந்த கமிஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி மண்டல் அவர் பேரு, ஓகேங்களா? பிபி மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிசி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பிசி கமிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு கமிஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பத்தின இந்த எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5% இருக்குல்ல, இதுக்கான ஒரு சேஞ்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்குது. ஓகேவா? அதனால இது கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சரி, அப்போ பிபி மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது செகண்ட் பிசி கமிஷன் வந்து என்ன போறாங்க, இவங்க நிறைய ரிப்போர்ட் தராங்க. இப்போ இவங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்றாங்க அப்படின்னா 1980. ஓகேவா? ஆக்சுவலா ஃபார்ம் பண்ணது 1979, ரிப்போர்ட் தான் 1980. ஓகேவா? 1979 போட்டு 1980லயே வந்து தான் ரிப்போர்ட் பண்றாங்க. இப்போ இவங்களோட ரிப்போர்ட்ல என்னெல்லாம் சொல்றாங்க, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹோம் செக்ரட்டரி அந்த எஸ்எஸ் கில் அவர்கிட்ட தான் அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரி, அது நம்ம பொலிட்டிக்கலாக வந்து தேவையில்ல. இங்கே உங்களோட கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்தியாவில் ஓகேவா கிட்டத்தட்ட ஓபிசி, நம்ம ஸ்டேட்ல நம்ம பிசின்னு சொல்லுவோம், ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த அதர் பேக்வர்டு கிளாஸஸ்லாம் இந்தியாவில் மொத்தம் வந்து 52.7% ஆஃப் பாப்புலேஷன். அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவோட பாப்புலேஷன்ல பாதி பேர் யாரா, மோர் தேன் 50% யார் தான் இருக்காங்க, ஓபிசி தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு ஏன் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்ப இந்த ஓபிசி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசியோட பாப்புலேஷன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் 3743 ஆட்கள், 3743 கம்யூனிட்டிஸ். சரிங்களா? 3743 கம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்கலி பேக்வர்டு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 3743 ஜாதிகள் இந்தியாவில் இருந்துச்சு அப்ப இந்த இதுல மட்டும். அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஓகேவா? இந்த மண்டல் கமிஷனோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த ரிசர்வேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டோட ரிசர்வேஷனை பத்தி இந்த மண்டல் கமிஷனோட ஃபர்ஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ரிசர்வேஷனை பத்தி தான் பேசியிருப்பாங்க. தமிழ்நாடு இஸ் a freer state which is enabled ரிசர்வேஷன்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா. இந்தியாவிலேயே ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பிபி மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்படியே போகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்களா, இதே மாதிரி பிபி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு கொடுங்க. ஆல்ரெடி எஸ்சிக்கு 15 இருக்கு, எஸ்டிக்கு 7.5 இருக்குது. கரெக்டா? அப்போ இந்த பிசிக்கு ஓபிசிக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 27% ரிசர்வேஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 27% ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாமே அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இவங்களோட ரிப்போர்ட் 1980 கொடுத்தாங்களா. 1980 கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, எக்கனாமிக்கலி பேக்வர்டு செக்ஷன் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு 10% கொடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது இடபிள்யூஎஸ். கரெக்டா? இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஒரு 10% கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வச்சு 1990 ஒரு 10 வருஷம் விட்டுட்டாங்க. ஏன்னா கமிஷனோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு இவங்களுமே அப்ப இருந்த கவர்மெண்ட்டுமே 1980ல இருந்து 90 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டா இல்லைன்னு சொல்லலாம். 91 வரைக்குமே சொல்லலாம். அப்போ கவர்மெண்ட் பெருசா அதை கண்டுக்கதான் அதை விட்டுட்டாங்க. 1990 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங், அவரோட கவர்மெண்ட். அந்த விபி சிங் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரியே ஓபிசிக்கு ரிசர்வேஷன் 27% இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 27% என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இப்போ இப்போ ரிசர்வேஷன் என்னாச்சு, 15-75 நம்ம இந்திய கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 7.5% இருக்கு. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27% வந்துச்சு. கரெக்டா? ஆக மொத்தம் 49% இருக்கும். 49.5%. 5 7 7 4 5 49.5% வரும். ஓகேவா? சரி, இந்த 49.5% அப்படி இருக்கும். அடுத்து 1991 அகைன் மறுபடியும் கவர்மெண்ட் மாறுது.
இப்போ விபி சிங் போயிட்டு யார் வராங்க அப்படின்னா நரசிம்மராவ் வராரு. நரசிம்மராவ் கவர்மெண்ட். நரசிம்மராவ் கவர்மெண்ட். இவர் என்ன பண்றாரு, 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுக்க சொல்லியிருக்காங்களா, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ்க்கு 10% இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கு இடபிள்யூஎஸ்க்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு. இவ்வளோ இவ்வளோ லேண்ட் இருக்கக்கூடாது, ரெசிடென்சியல் ஃபிளாட் இவ்வளோ இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, இடபிள்யூஎஸ்க்கான கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா. ஓகேவா, அப்போ 10% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ இதை எதிர்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. 1992 இந்திரா சஹானே வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. இந்திரா சஹானே வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க 1992. அந்த இந்திரா சஹானே வழக்குல ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா, ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இப்போ ஓபிசி ரிசர்வேஷன், இப்போ இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் 10% சேர்த்துக்கும். அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 59.5% ரிசர்வேஷன் இந்த டைம்ல ஆயிடுச்சு. 59.5% ரிசர்வேஷன் இந்தியாவில் 1992 இந்திரா சஹானே கேஸ் அப்போ இருக்குது. ஓகேவா, இப்போ இதை எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா கேஸ் போகுது. ஓகேங்களா, அந்த கேஸ் தான் இந்திரா சஹானே கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1992. கரெக்டா? சரி, இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வழக்கோட ரிசர்வேஷன் சிஸ்டத்துல என்ன சொல்றாங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்க யாருக்கு வேணா ரிசர்வேஷன் கொடுங்க, எஸ்சிக்கு கொடுங்க, எஸ்டிக்கு கொடுங்க, பிசிக்கு கொடுங்க, அதெல்லாம் தேவையில்லை. எஸ்சி கொடுத்தாலும் சரி, எஸ்சி கொடுத்தாலும் சரி, எஸ்டி கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஒன்னே ஒன்று என்ன பண்ணணும்னா உங்களோட ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ரிசர்வேஷன் 50% எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, 50% நீங்க அந்த ரிசர்வேஷனை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ரிசர்வேஷன் சுட் நாட் எக்ஸிட் 50%. அப்பனா 50% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன மீனிங், அப்புறம் 50% மேல இருக்காது. அப்போ இந்த 10% இடபிள்யூஎஸ் 10% தூக்கிடுறாங்க. தூக்குனா நமக்கு எத்தனை வரும், 49.5 மாறும். கரெக்டா, அப்போ அந்த 49.5 பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத இங்க கேன்சல் பண்றாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த கேஸ்ல நிறைய சொல்றாங்க. ஓகேங்களா, டோட்டல் ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாதா, அதே மாதிரி கிரீமி லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரீம் லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குப்பா, நீங்க கொடுத்துருக்க கிரீம் லேயர் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிரீமி லேயர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல சேலரி வாங்குற, வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த ரிசர்வேஷன் போய் சேரக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எது ரிசர்வேஷன் தேவையில்ல. அதுதான் கிரீம் லேயர்னு சொன்னோம். அதுக்கும் நிறைய அவங்க பாத்தீங்கன்னா கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, கிரீமி லேயர் அப்படிங்கிறது நிறைய கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா, 8 lakhs per month, 8 lakhs per annum. 8 லட்சத்துக்கு மேல யாருன்னு சொன்னாங்க. இது பழைய டேட்டா. ஓகேவா, 8 லட்சத்துக்கு மேல இன்கம் பண்ணக்கூடாது. இப்போ 8 லட்சம் கிடையாது. ஓகேவா, இப்பெல்லாம் 8 லட்சம் எல்லாருமே சாதாரணமா சம்பாதிக்காங்க. அப்போ 8 lakhs மேல இன்கம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லயும் இருக்கக்கூடாது அவங்க ஃபேமிலியில. ஓகேங்களா, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட ரேங்க், குரூப் ஏ, குரூப் பி, இந்த ரேஞ்சுக்கு மேல, இந்த ரேஞ்சில் இருந்தால் அவங்களுக்கு இந்த கிரீம் லேயர் கேட்டகரியில் அவங்க வந்துருவாங்க. அப்போ நான் கிரீம் லேயருக்கு மட்டும்தான் அது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதெல்லாமே கிரீம் லேயர் சுத்தி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிரீம் லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன இந்த ஜட்மெண்ட்ல வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ ரிசர்வேஷன் ஃபார் ப்ரொமோஷன் சொல்றாங்க. ரிசர்வேஷன்ல ப்ரொமோஷன்ல நீங்க ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது. வேலைக்கு போகும்போது கொடுக்குறீங்களா, ஓகே. நோ ரிசர்வேஷன் ஆன் ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் தராங்களா, அதுல ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. அதுல திறமை, அதுல சீனியாரிட்டி அப்படிதான் வரணும். ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி பேக்லாக் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி should not exceed, should not exceed 50%. அதே மாதிரி 50% தரணும். அது என்ன சார் பேக்லாக் வேகன்சி அப்படின்னா, இந்த வருஷம் அறிவிச்ச வேலை வாய்ப்புல இப்போ 100 வேலை வாய்ப்பு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 1லயே 100 போஸ்ட் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதுல 50 போஸ்டிங் மட்டும் ஃபில் பண்ணிட்டு மீதி 50 போஸ்டிங் அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இப்ப 100 வேகன்சி வருதுப்பா, அதுல 80 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு, 80 பேர் தான் எலிஜிபிளா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இருக்க கண்டிஷனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கண்டிஷன் வேற லெவல் காம்படிஷன் இருக்குது. அதனால இந்த பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறதுலாம் உருவாறதே அவங்க கிடையாது. இப்பெல்லாம் வேற பேக்லாக் வேகன்சியே வரதில்லை. ஆனாலும் அப்போ சொல்லியிருக்காங்க, அப்போ தான் உருவானுச்சு. ஏன்னா அப்போ வந்து மினிமம் இவ்வளோ மார்க்னு இருக்கும். இப்போ நீங்க டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுத்துருப்பாங்க, பிசி எஸ்சி எஸ்டின்னு. அந்த மினிமம் மார்க் எடுத்தாதான் அந்த வேலைக்கு எலிஜிபிள். அந்த காலத்துல அதே எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த மினிமம் மார்க் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடுறாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அப்போ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 100 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 80 போஸ்டிங் ஃபில் ஆயிடுச்சு. மீதி 20 போஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்றோம். அதுதான் இருந்ததுன்னா பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? அப்ப அந்த பேக்லாக் வேகன்சி 50% வந்து தாண்டக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ 50 போஸ்டிங் ஃபில் பண்ணியே ஆகணும். மீதி 50 தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். 100 போஸ்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, 40 போஸ்டிங் ஃபில் பண்ணிட்டு 60% அடுத்த வருஷம் தள்ளக்கூடாது. அதான் பேக்லாக் வேகன்சி 50% மேல வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே இந்திரா சகானி கேஸோட ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? புரிஞ்சா? எஸ், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்திரா சகானி கேஸோட ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்தியாவோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுனா 59ல 49.5% வந்துச்சு. இப்போ இந்திரா சகானி கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கா? நீங்க என்ன சொன்னீங்க, 50% தான் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நாங்கள் 49% வச்சிருக்கோம், 49.5% வச்சிருக்கோம். அப்போ நீங்க சொன்ன லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்து இதுலயும் இன்னொன்னு என்ன சொல்லிட்டாங்க, இந்திரா சகானி கேஸ்ல நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குங்க. ஏன்னா பிசிக்கு நேஷனல் கமிஷன் கிடையாது. அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி இருந்துச்சு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் ரெண்டையும் வந்து தனித்தனியா பிரிச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டின்னு கொண்டாங்க. அப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பிசின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை 1992ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களா? 1992ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1992ல நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. கரெக்டா? ஆனா அதுக்கான ஸ்டாட்டுட்டரி ரெகக்னேஷன் எப்போ கொடுத்தாங்கன்னா 2018ல நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து என்ன பண்றாங்க, இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டுட்டரி ரெகக்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் வந்து போட்டாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 ஐ திங்க். ஓகேவா? ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டியூஷன் சரி 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகி போட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி சொல்லி உருவாக்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து 2019ல மறுபடியும் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொண்டாந்துட்டோம். ஆல்ரெடி என்ன சொன்னாங்க, இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் செல்லாதுன்னு சொல்லி 50% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 50% வந்து பார்த்தீங்கன்னா தாண்டக்கூடாதுன்னு சொல்லி தானே அந்த 10% ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அந்த ஆக்டை பேஸ் பண்ணி என்ன பண்றோம், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பேஸ் பண்ணி 2019ல இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற அந்த பர்சன்ஸுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ நமக்கு இப்போ மறுபடியும் 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளவு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா 59.5% இருக்கு. ஓகேவா? 59.5% ரிசர்வேஷன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. யூபிஎஸ்சியோ இல்லை எஸ்எஸ்சியோ இல்லை ரயில்வேஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கிங் எக்ஸாமோ இருந்தீங்க அப்படின்னா இந்த 59.5% ரிசர்வேஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். 103rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும், 69% ரிசர்வேஷன் இருக்கு. ஓகே, புரிஞ்சா? ஐ திங்க் டோட்டலாக எல்லாத்தையும் வந்து நம்ம
டீட்டெயிலாக அந்த 16வது ஆர்டிக்கலுக்கு கீழே எல்லாத்தையுமே இருந்ததுன்னா ஃபுல் டீட்டெயிலாக இருந்ததுன்னா பார்த்தோம். இதுக்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, பார்த்துங்க. ஓகே, அப்போ ஆர்டிகல் 16க்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா, பார்ப்போம். ஓகே, கிளியர். பாருங்க, இதுதான் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷனோட கண்டிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இதுதான் நம்ம இந்த ரிசர்வேஷன் வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் 15% இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து எஸ்டிக்கு 7.5%, அடுத்து ஓபிசிக்கு 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10%, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 4%. இது எல்லாமே இதுல வரும். ஓகேவா, இது வந்து என்ன தனியாக வராது. இதுல 4% வந்து வரும். மொத்தமாக வந்து வரும் டிசபிலிட்டிஸ்னு வந்து வரும், ஒரு 4% ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா, சரி, இது நமக்கு தேவையில்ல, இது ஒதுக்க தேவையில்ல. நீங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தமாக டோட்டலாக 59.5% அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா, புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து இதுதான் சேம் மண்டல் கமிஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி மண்டல் கமிஷனை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா, அது நமக்கு தேவையில்லை. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு, இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து ஆர்டிகல் 17, ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ், தீண்டாமையை ஒழிக்கிறது, தீண்டாமையை ஒழித்தல். ஃபார் ப்ரொஹிபிட்ஸ் its practice in any form, தீண்டாமை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை ஒழிக்கிறது தான் வந்து முதன்மையான ஒரு நோக்கம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிகல். ஆர்டிகல் 17 ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பழைய புக்ல இருக்குல்ல, புது புக்ல இருக்கான்னு தெரியல எனக்கு. தீண்டாமை ஒரு பாவச்சி, தீண்டாமை ஒரு பெருங்கூட்டம் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த டைம். அப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரணும். சரி, அன்டச்சபிலிட்டின்னு பேசுறோம். ஓகே, அன்டச்சபிலிட்டினா என்ன? அப்போ அன்டச்சபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல ஏதாச்சும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா கிடையாது. அன்டச்சபிலிட்டிக்கான டெஃபினேஷனே கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இப்போ அன்டச்சபிலிட்டிக்கான டெஃபினேஷன் இதுதான் கொடுத்துட்டோம்னா அதை தவிர மற்ற எல்லா விஷயமும் நம்ம பண்ணுவாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொது குழாய்கள்ல நீர் எடுத்தல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க விடாம தடுக்கிறது அன்டச்சபிலிட்டி அப்படின்னு அவங்க கான்ஸ்டியூஷன்ல சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, நான் மற்ற வகையில் அவங்களை அன்டச்சபிலிட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்றவாங்க. வேற வழி, அதை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்றவாங்க. கரெக்டா? தொடுறது வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தொடாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தொடாம இருக்கணும், தொடாம இருக்கும் தொட்டு தானே சொல்லணும்னு சொல்லுங்க, அது மற்ற விஷயத்த நான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலகாலமா என்னெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை ஒரு இது வந்து சமூகத்தை மட்டுமே டாக்டர் அம்பேத்கர் பேசலாம், எல்லாத்தையுமே சொல்றாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் அன்டச்சபிலிட்டி கிடையாது, நீங்க எல்லாருமே நம்ம இந்தியாவில் அப்படிதான் இருக்கோம். இந்த எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு மட்டும் தான் அன்டச்சபிலிட்டி இருக்கு அப்படின்னு அப்படி கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. இவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன் உமன்ஸுக்கு இல்லையா அன்டச்சபிலிட்டி? இருக்கு, உமன்ஸுக்குள்ளேயும் பேசுறாங்க. பெண்களுக்கு மேலே அன்டச்சபிலிட்டி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம்ல அவங்க மேலேயுமே ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது வந்து நடக்குது. கரெக்டா? அப்ப இந்த தீண்டாமையை ஒழிக்கிறத பத்தி பேசுறது அந்த ஆர்டிகல். ஓகே, அப்ப தீண்டாமை யூனிஃபார்ம் அதை தான் அவங்க கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம்னா எந்த வடிவத்துல இருந்து இருக்கலாம். ஓகேவா, ஒருத்தவங்களை அடிக்கிறதும் தீண்டாமை தான். இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, கட்டி வச்சு அடிக்கிறது, பொது இடங்கள்ல இல்லாம இருக்கிறது, அடுத்தவங்க தொட்டு பேசக்கூடாது, தண்ணி வாங்கி கொடுக்கூடாது, சாப்பாடு வாங்கி கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்ம் இருக்கும்ல, அது எல்லாமே அன்டச்சபிலிட்டி. சரிங்களா, அதுதான் வந்து என்ன சொல்றாங்க. இப்போ இந்த அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். பீப்புள்ஸ் ஆஃப் யூனியன் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அன்டச்சபிலிட்டியை பற்றின ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் கேஸ் போடுறதுல பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எது கூட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா 1992 போட்ட ஒரு கேஸ். ஓகேவா, சரி, இப்போ இந்த ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இந்த அன்டச்சபிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, இல்லை முழுவதுமா நீக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்.
அதுக்காக நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் தான் இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட். தீண்டாமை குற்றங்கள் ஒழிப்பு சட்டம். தீண்டாமைக்குன்னு ஒன்று அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து பண்ணாங்க. இந்த சட்டம் இப்ப பேர் மாத்திட்டாங்க. இப்ப பேர் மாத்தி என்னவா இருக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அப்படின்றது. ஆக்சுவலா பேர் மாத்தினது 75ல 1975ல பேர் மாத்தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா நிறைய பேர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1975 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்படி எழுதுனீங்கன்னா தப்பு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 தான் கரெக்ட். ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ண இயர் தான் 1975. இது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, சரி. இந்த ஒரு சட்டம் தான் இருக்கா, வேற சட்டம் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஓகேவா? வேற சட்டம் இல்லையா அப்படின்னா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் மென்ஷன் பண்ணல, பட் என்ன நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னொரு ஆக்ட் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். எஸ்சி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. அதாவது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட்பா. எஸ்சி எஸ்டி பர்டிகுலர்லி இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது காமன் ஃபார் ஆல், எல்லா மக்களுக்குமே குடியியல் உரிமைகளுக்கான பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? ஆனா இந்த எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கா, இது ஸ்பெசிபிக்லி ஃபார் எஸ்சி எஸ்டி. எஸ்சி எஸ்டிக்கு மேல நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட் நிறைய பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்த ஆக்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, அது நமக்கு தேவையில்ல. பட் ஆனா எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் தெரிஞ்சுக்கும். இதுல இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறத அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? டெம்பிள், கோயில்கள், ஷாப்பு, ஓகேவா, பப்ளிக் பிளேசஸ், அதாவது மால்ஸு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இடத்துல அவங்களோட நுழைய வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறது, கோயிலுக்குள்ள நுழையிறது தடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்சி எஸ்டியில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட் செல்லிங் கூட்ஸ் டு எஸ்சி பீப்புள்ஸ், எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ். இப்போ எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை விற்பனை செய்யாமல் இருக்கிறது. உனக்குலாம் இந்த பொருள் தர முடியாது அப்படின்னு சொல்லி கடையில் சொல்றது. இப்போ ரீசெண்டாக கூட ரீசெண்டாக ஒரு 6 months ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் போய் கடையில் போய் ஏதோ ஒரு சாக்லேட்டோ இதை கேட்டான்னு சொல்லிட்டு அந்த அந்த கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி அதுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கடைகளில் இந்த எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு பொருட்களை விற்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம். அதே மாதிரி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் இன்சல்ட் பண்றது, வேணும்னு அவமானப்படுத்துறது, கம்யூனிட்டி பேரை வச்சு ஜாதி பேரில் வச்சு என்ன சொல்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ். அந்த அன்டச்சபிலிட்டிஸ் அபாலிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டும் எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, இது புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ கிளியர். அடுத்த ஆர்டிகல் 18. அடுத்து ஆர்டிகல் 18 தமிழ்லேயே இருக்குது, பயன்படலாம். ஆர்டிகல் 18 பாருங்க. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகே, இப்போ இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல்னு சொல்லுவோம். பட்டங்கள்லாம் என்னது? இவங்க இந்த ஆர்டிகல் 18ல இவங்க பட்டங்கள்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்ல இருக்கு பின்னாடி. ஓகேவா?
பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஷர் பட்டம் நம்ம இந்தியாவில் மேக்ஸிமம் யாருக்கும் தர மாட்டாங்க, ஓகேவா. ஒரு சிலர் கொடுத்தாங்க, சர் தெஜிகர் ராவ் சொல்லுவாங்க, ஓகேவா. ஷர் பட்டம், அப்போ இந்த ராவ் பகதூர், இதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியனுக்கு கொடுத்த பட்டம். ராவ் பகதூர், அப்புறம் இந்த திவான் பகதூர், திவான், அடுத்த ராஜா, மகாராஜா, இதெல்லாமே இருந்ததுன்னா பிஃபோர் 1947 இந்தியாவில் முக்கியமான ஒரு சில நபர்கள் பயன்படுத்தின பட்டங்கள். ஏன் நம்மளோட காந்திஜிக்கு கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பட்டம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. காந்திக்கு கொடுத்துருக்காங்க, நேருவுக்கு கொடுத்துருக்காங்க, ரவீந்திரநாத் தாகூருக்கு கொடுத்துருக்காங்க, சுப்பிரமணியனுக்கு கொடுத்துருக்காங்க, ரெட்டைமலை சீனிவாசனுக்கு ராவ் பகதூர், திவான் பகதூர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பட்டங்கள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1947க்கு முன்னாடி இந்தியாவில் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டங்கள் எல்லாமே ஒழிக்கணும், இனிமேல் யாருமே இந்த மாதிரி பட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றது தான் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அப்ப பட்டங்களை ஒழித்தல்னா என்ன, எல்லா பட்டங்களும் ஒழிக்கணுமா அப்படின்னா கிடையாது, ஓகேவா. என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸப்ட் military titles and academic distinctions, anybody whether a citizen பாருங்க யாரா வேணுமா இருக்கலாம், ஃபாரினரா இருந்தாலும் சரி சரி சிட்டிசனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். அதாவது மிலிட்ரி டைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதாவது வீர் சக்ரா அப்படின்னு சொல்றீங்களா, அர்ஜுன் சக்ரா, வீர் சக்ரா, இந்த மாதிரி சக்ரா அவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்களே மிலிட்ரியில, அந்த மாதிரி அவார்டை வந்து பார்த்தோம்னா நம்ம வச்சுக்கலாம். ஐ மீன் அது அவார்டுன்னு சொல்றோம், அதை டைட்டில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அகாடமிக் டிஸ்டிங்ஷன்ஸ், அதாவது கல்வி சான்றிதழ், கல்வி பட்டங்கள், நம்ம பேருக்கு மேலே போட்டுக்கோங்களா, பிஎஸ்சி, பிகாமு, பிஏ, பிஇ, பிஹெச்டி, டாக்டர், எம்பிபிஎஸ் அதெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி டைட்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் அகாடமிக் டிஸ்டிங்ஷன், ஓகேவா. டாக்டர் பட்டம் அப்படிலாம் இருந்ததுன்னா யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா. அதை மிலிட்ரியையும் அகாடமிக்கையும் தாண்டி வேற எந்த டைட்டில்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே. அது ஃபாரினரா இருந்தாலும் ஓகே தான், ஃபாரினரா இருந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க, ஃபாரினர்னு சொல்றோமா, இந்தியன் சிட்டிசனை விட்டுருங்க, அவங்க எல்லாருக்குமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் மதிச்சு தான் ஆகணும், அது ஓகே. இப்போ ஃபாரினர்ஸ் இருக்காங்களா, ஃபாரினர்ஸுக்கு இது ஏன் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபாரினர் இந்தியாவில் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோம், இந்தியன் கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோமே, இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு ஃபாரினர் ஒர்க் பண்றாரு, அந்த ஃபாரினருக்கு, ஓகேவா, அவங்க நாட்டுல இருந்து ஒரு டைட்டில், ஒரு பட்டம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலாந்துக்காரங்க வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இப்போ இங்கிலாந்துல வந்து ஒரு நபர் இந்தியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ண முடியுமா, அதை கமெண்ட் பண்ணுங்க. வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சார் சப்போஸ் ஒர்க் பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு அவங்க நாட்டுல இருந்து ஒரு பட்டம் தராங்க, ஒரு டைட்டில். இப்போ டைட்டில் சர் பட்டமே தராங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட் கொடுக்குது, இங்கிலாந்து கவர்மெண்ட். இப்போ அவரும் இந்த பட்டத்தை வாங்கலாமா, ரிசீவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். ரிசீவ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் அவர் இருக்க வரைக்கும் எந்த ஒரு வெளிநாட்டு பட்டங்களையும் இந்தியன் கவர்மெண்டோட அனுமதி இல்லாமல் வாங்கக்கூடாது. இந்தியன் கவர்மெண்டோட அனுமதி இல்லாமல் வாங்கக்கூடாது. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும் வாங்கிக்கலாம், ஆனால் வித்தவுட் இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல், எனி ஃபாரினர்ஸ் would not receive any titles from their own country or other country. எந்த ஒரு கண்ட்ரில இருந்தோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டைட்டில்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணக்கூடாது டியூரிங் தே ஆர் ஒர்க்கிங் இன் இந்தியன் கவர்மெண்ட், ஓகேவா. அவங்க இந்தியன் கவர்மெண்ட்ல ஒர்க்கிங் பண்றது வித்தவுட் அப்ரூவல் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், ஓகே. அதுதான் அவங்க சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்து நீங்க எப்படி சொல்றீங்க, நான் இன்னொன்று இப்போ டைட்டில்ஸ்லாம் இதை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு டவுட் வருது, என்ன டவுட் அப்படின்னா, இதெல்லாம் ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ பாரத ரத்னாலாம் கொடுக்குறீங்களே, பாரத ரத்னா அதை யூஸ் பண்றாங்க, பத்மபூஷன், பாரத ரத்னா, எம்ஜிஆர், பத்மபூஷன், கமல்ஹாசன், பத்மஸ்ரீ, விஜயகாந்த், பாரத ரத்னா, வேற யார் இருக்காங்க, காமராஜர் இருக்காரு, கரெக்டா. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்ததுன்னா பாரத ரத்னாவெல்லாம் கொடுக்கும், அவங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம நிறைய நியூஸ் சேனல்லையோ இல்லை பொது இடத்துலையோ பார்க்கும்போது அப்படிதான் சொல்றாங்க, பாரத ரத்னா எம்ஜிஆர்,
அப்ப அங்க பாரத ரத்னா அப்படிங்கிற அந்த டைட்டில் யூஸ் பண்றாங்களே, இது எகெயின்ஸ்ட் ஆர்டிகல் 18 இல்லையா அப்படின்னு கொஸ்டின் வரணும். அப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 1996ல ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பாலாஜி ராகவன் விசஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் எஸ்எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஸ்டேட்னு சொல்லிட்டேன் இந்தியா இந்தியா 1996. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த பாரத ரத்னா பத்மஸ்ரீ இதெல்லாம் இருக்குல்ல, தட்ஸ் ஆல் ஆர் நேஷனல் அவார்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்ஸ், நாட் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அதாவது இந்த நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 18க்கு கீழே வராது, அதனால நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைட்டிலே கிடையாதுங்க, அது அவார்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த பாலாஜி ராகவன் அப்படிங்கிற அந்த கேஸ்ல என்ன பண்றாங்க ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த பாரத ரத்னா பத்மஸ்ரீ பத்மபூஷன் இதெல்லாம் என்னது டைட்டிலே கிடையாது, அதெல்லாம் விருதுகள். விருதுகள் வேற டைட்டில்ஸ் வேற. ஓகேவா? அப்போ விருதுகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் 1996ல அந்த ஜட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் ஆல் ஆர்டிகல் 18. we are discuss all things. ஓகேவா? புரிஞ்சா? ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணலாம். சரி, ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் யாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு நபர்களையும் அவங்களோட எந்த ஒரு காரணத்தையும் வச்சு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்கக்கூடாது. அதுக்காக போடப்பட்ட ஃபர்ஸ்ட் கமிஷன் தான் காக்கே கலால்கர் கமிஷன், பிசி கமிஷன். அடுத்து ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பிபி மண்டல் கமிஷன் பார்த்தோம். இந்திரா சாகர் கேஸ், அந்த கேஸ்ல என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் பிசி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நம்ம ஆர்டிகல் 16 வந்து டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? அடுத்து மண்டல் கமிஷனை பத்தி ஃபுல்லாகவே பார்த்தோம், தேவையில்ல. அடுத்து ஆர்டிகல் 18 பார்த்தோம். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி for which it's practice in any form. எந்த நடைமுறையில் இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணோம். அதுக்காக போடப்பட்ட எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ், அதுக்காக வந்து கேஸ் வந்ததுலாம் பார்த்தோம். பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1982. அதுக்கப்புறம் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955 பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு ஆக்ட் பார்த்தோம் 1989. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 18 டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதே மாதிரி டைட்டில்ஸ் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நம்ம நீக்கணும், எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டிஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது ராணுவ பட்டங்கள் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர மற்ற எல்லாமே இடம் நீக்கணும், இன்க்ளூடிங் சிட்டிசன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். ரெண்டு பேர்த்தையுமே இது மட்டும் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நேஷனல் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டு கமிஷன்ல ஆர்டிகல் 18 அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி ராகவன் ரிசர்ச் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோல ஆல்ரெடி 3 ஆர்டிகல்ஸ் ஃபுல்லா டீட்டெயிலாக இருந்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸை படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, மோர் தென் எனஃப். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அப்பதான் அடுத்தடுத்து போகிற வீடியோ கூட வரும். உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. தேங்க்யூ டு ஆல். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக ஆர்டிகல் 19, 20, 21 அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ டு ஆல். We will meet you on next video. Thank you guys.